வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்லதோர் வீணையை புழுதியில் எரியலாமா? இந்த வாழ்க்கை மிக அருமையான ஒரு வீணை. இதில் கடந்த காலம் என்பது உடைந்த பானையை போன்றது. எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை. இந்த பூனை எந்த பக்கம் குதிக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. அதே போல அடுத்த கணம் என்ன நிகழும் என்பதையும் நம்மால் கணிக்க முடியாது. சாலைகளில், வாகனங்களில் பல பேர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாருடைய மனம் விபத்தை நினைப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. எதிர்பாராமல் ஒரு கண நேரத்தில் ஒரு விபத்து நிகழ்ந்துவிட்டால் அடுத்த கணம் வாகனத்தின் நிலை என்ன, ஓட்டிய மனிதனின் நிலை என்ன? இதுபோல் வாழ்க்கை எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை. கையில் கிடைத்திருக்கின்ற நிதர்சனமான ஒன்று என்ன என்றால் மீட்டுகின்ற வீணை. இதிலேயும் ஒரு நுட்பம் உண்டு. வீணை என்ற உடல் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே வீணையை நாம் எப்படி மீட்டுகின்றோம்? ஸ்வரமா, அபஸ்வரமா? அபஸ்வரமாக மீட்டுவதற்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஆனால் அந்த அபஸ்வரத்தை நாமும் ரசிக்க முடியாது, யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள். ஸ்வரம் மக்கள் மனதை கவர வேண்டும் என்றால் ராகங்களை பற்றிய, ஸ்வரங்களை பற்றிய அறிவும் அவற்றை வீணையில் முறையாக மீட்டுவதற்கான பயிற்சியும் வேண்டும். இதே போலத்தான் இந்த மனதையும் உடலையும் வாழ்க்கையில் பயன் கொள்வதற்கு முறையான பயிற்சிகள் வேண்டும். அந்த பயிற்சி அல்லது கல்வி நமக்கு கிட்டவில்லை என்றால் வாழ்க்கையே அபஸ்வரம்தான். அதில் துயரங்களும் ஓலங்களும் ஒப்பாரிகளும் தான் நிறைந்திருக்கும். ஸ்வரமாக மீட்டக்கூடிய வகையை காட்டுவதற்கு மகான்கள் வருகின்றார்கள். அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். அதன் மூலமாக நாம் மட்டுமல்ல, குடும்பம், சமுதாயம், உலகம் முழுவதுமே நன்மை பெறத்தக்க வகையிலே ஒரு மனிதன் வாழ்ந்து காட்ட முடியும். அதுதான் தோன்றிற் புகழோடு தோன்றுக என்று வள்ளுவப் பெருந்தகை சிறப்பித்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை பெற்ற ஒரு மனிதன் அதை வீணை இழந்திடலாமா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. அற்புதமான வரிகள் பாரதியின் வரிகள். நல்லதோர் வீணை செய்தே. இந்த வீணை எழுகின்ற ஸ்வரங்கள் மீட்டுபவரை மட்டும் அல்ல, கேட்பவரையும் தன் வசம் விளக்கச் செய்யும், இன்பத்தில் மிதக்கச் செய்யும்.
அப்படிப்பட்ட வீணையை தந்த நீ இதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சாதாரண அறிவா? அது 5 அறிவு விலங்குகள் பறவைகளுக்கு கூட உண்டே. என்னை படைத்ததன் சிறப்பு என்ன என்றால் சுடர் மிகும் அறிவு. 5 அறிவு அல்ல, 6வது அறிவென்ற சுடர் மிகும் அறிவு. இத்தகைய அறிவுடன் படைத்து என்ன புண்ணியம் தாயே, என்னை விளங்கின பதிவுகளிலேயே வாழவிட்டு விட்டாயே. பிறகு இந்த அற்புதமான வீணை என்ற வாழ்க்கையை தந்து என்ன பயன்? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. நான் மட்டும் அல்ல, என் குடும்பம் மட்டும் அல்ல, எனது உறவு நட்பு மட்டுமல்ல, சமுதாயம் மட்டும் அல்ல, எனது மாநிலம் மட்டுமல்ல, எனது நாடு மட்டும் அல்ல, இந்த பூமியே மிகப்பெரிய மாநிலம், இந்த உலகமே மிகப்பெரிய மாநிலம். உலக மக்கள் அனைவருக்குமே பயன் தரத்தக்க வகையில் ஒரு மனிதன் அறிவு செயல்பட முடியும், சாதனைகளை சாதிக்க முடியும். எங்கோ ஒரு மனிதன் மூளையில் தோன்றிய கைபேசி தானே இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களிடத்திலே பயன்படுகிறது. இப்படி இந்த உலகமே பயன்பெறத்தக்க வகையில் பிறப்பெடுத்த நான், சொல்லடி சிவசக்தி, நீல சுமையென வாழ்ந்திட புரியவையோ, தண்டச்சோற்று தடிராமனாக வாழ விட்டு விடுவாயா? சிந்தித்து பார்த்தால் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். சிந்திப்போம். வழிகாட்ட மகான்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றிக் கொள்வோம், நலம் பெறுவோம். வாழ்க வளமுடன். கல்விக்கு அதிபதி சரஸ்வதி. சரஸ்வதியின் கைகளிலே மீட்டுகின்ற வீணை. வீணையை ஸ்வரலயத்தோடு நுட்பமாக மீட்டக்கூடிய திறம் அறிவுக்குத்தான் உண்டு. அந்த அறிவை அறியக்கூடிய வகையிலே மனதை திருப்பி அதை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்த வேண்டும். மனதை திருப்புவதற்கு துணை செய்வதுதான் பக்தி. அப்படி திரும்பிய மனதை தெளிவுபடுத்துவதற்கு விளக்கம், ஞானம் வேண்டும். அந்த விளக்கத்தின்படி வாழ்ந்து உறுதி பெறுவதற்கு பயிற்சிகள் வேண்டும். இவை அனைத்தையும் இணைத்து இந்த நூற்றாண்டுக்கு தகுந்தாற் போல மக்களின் சிந்தனை திறத்திற்கும் அறிவின் பலத்திற்கும் ஏற்றாற் போல இந்த நீதிகளை கற்று தெளிந்து பின்பற்றி பயனடைவதற்கு இறைவனே குருவாக வேதாத்ரி மகர்ஷியாக வந்தருளினார். மகர்ஷி அவர்கள் தந்திருக்கின்ற எளிய முறை உடற்பயிற்சி, காய்கற்ப பயிற்சி, குண்டலினி யோக தியான பயிற்சி மற்றும் நலம் தீது அடையாளம் கண்டு தேர்ந்தெடுக்கின்ற தெளிந்த அறிவுக்கான அகத்தாய்வு பயிற்சிகள். இந்த 4 வகை பயிற்சிகளையும் முறையாக தெளிவாக கற்று பின்பற்றி பயனடைகின்ற போது இந்த வீணையை மீட்டுகின்ற நுட்பத்திலே நாம் தேர்ச்சி பெற்று விடுகின்றோம். அதன் பிறகு இந்த வீணை எழுகின்ற நாதங்கள் அனைத்தும் நமக்கு மட்டும் அல்ல, நம் குடும்பத்திற்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்திற்கே இனிமை தரத்தக்க வகையிலே, இன்பம் தரத்தக்க வகையிலே, நன்மை பெறத்தக்க வகையிலே எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அமையும். அது எப்படி இருக்கும் என்பதற்கு மகர்ஷி ஒரு சாமியம் தந்திருக்கின்றார்.
மீனையை மீட்டக்கூடிய திறம் பெற்றவரது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் தனக்கும் பிறருக்கும் இப்போதைக்கும் எப்போதைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் இனிமையே தரத்தக்க நன்மையே தரத்தக்க உடல் நலத்தையே பேணத்தக்க வகையிலே அறிவு மேன்மை பெற்று இறைநிலையோடு ஒன்றக்கூடிய வகையிலே அமையும் அந்த அற வாழ்க்கையின்படி வாழ்கின்ற போது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.